எல்லாருக்கும் வணக்கம். நான் குறிச்சாச்சு சும்மா அதிர போகுது அரசியல் கிழமை. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுற அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தளபதி விஜய் அவர்கள் நிஜத்தில் களத்தில் மக்களுக்காக இறங்கி போராடினா எப்படி இருக்கும், அதை தான் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. தரமான சம்பவம் இருக்குது. கிட்டத்தட்ட முடிவாயிட்டே சொல்லலாம். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 19, 20 2 தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. 20ஆம் தேதி கொடுத்துருக்கதா அது அதிகாரப்பூர்வமாக வெளிவரல. ஆனால் ஒரு முடிவாயிட்டே சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது 20ஆம் தேதி தளபதி விஜய் அந்த பரந்தூருக்கு போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிட்டு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் இப்போ போயிட்டு நேற்று போயிட்டு அந்த பரந்தூரில் போயிட்டு எப்படி அங்கே சூழ்நிலையில் இருக்குது, தளபதி விஜய் கலந்து போகிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும், முன்னேற்பாடுகள் அதெல்லாம் அந்த ஆய்வு மேற்கொள்ள போயிட்டாரு. ஸோ அதுலேருந்து நம்மளோட ஒரு அளவு புரிஞ்சிக்க முடியுது. அதாவது இன்னைக்கு ஏன் இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் கேட்டிங்கன்னா, அதாவது இங்குள்ள நிறைய விமர்சன வாடவாய்கள், எதிர்கள் கூட்டார்கள் எப்பவுமே தளபதி விஜய் பண்ணா என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்களா. அவங்களாம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சமூக வலைதளத்தில் அப்படி ஒரு பரப்பு விடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவ்வளோ நாளாக போகலை, எந்த ஒரு போராட்டத்தையும் போகல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புக்காக மக்கள் ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்கள் நிறைய போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்டில் உள்ள விஷயங்களை பற்றி அதுக்குள்ள எதிர்த்து வச்சு எதுவுமே போராட்டங்களை முன்னெடுக்காம, ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுக்காம இப்போ சடனாக பரந்தூருக்கு ஏன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்க போறாரு, இவரு போனோன்னா அங்கே என்னத்தை புதுசாக மாற்றம் வந்துட போகுது, இப்போ இவர் போன மட்டும் என்னத்தப்பா கிழிச்சிட போறாரு அப்படிங்கிற மாதிரி தோணல. ஒரு அப்படியே சோசியல் மீடியா பயங்கரமாக கதைட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதறல் குரூப்லாம் ஒரு பதிலடி கொடுக்க தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது இந்த மக்கள், பரந்தூரில் உள்ள மக்கள் இந்த 1000 நாட்கள் தாண்டி போராடிட்டு இருக்காங்கல்ல, அதாவது அவங்களுக்கு பொங்கல் தீபாவளி எதையுமே மறந்துக்கிட்டு இந்த மக்கள் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தமிழ்நாட்டில் உள்ள, இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோமே, தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமங்கள் இருக்கும்ல, அந்த குக்கிராமங்களில் உள்ள ஒரு விவசாய மக்கள் இல்லை ஒரு படிப்புள்ள மக்கள் இவங்க வரைக்கும் ரீச் ஆகுன்னு நினைக்கிங்களா? இந்த விஷயம் தெரியும் நினைக்கிங்களா? தெரியாது. ஓரளவுக்கு படிப்பறிவு இருந்தால் ஓரளவுக்கு, அதாவது சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பரந்தூர்ல மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலைய எதிர்ப்புக்காக போராடிருக்காங்கிற விஷயம் தெரியும். ஆனால் குக்கிராமத்தில் உள்ள மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் இதே இது நாளைக்கு தளபதி விஜய் அந்த இடத்துல போய் நிற்க வச்சுடுங்க, அந்த மக்களுக்காக போய் அந்த காலத்தில் போட்டல அறிவிக்க ஆரம்பிச்சு அங்கே நிற்கும் போது பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. எல்லா மீடியா சேனலும் இதுதான் கவர் பண்ணும். எல்லா மீடியாக்களையும் இந்த ஒரு நியூஸ் மட்டும் தான் அன்னைக்கு இருக்கும், வயலாயிட்டே இருக்கும். லோக்கலில் உள்ள அந்த மக்கள் மட்டும் இல்லை, அந்த குக்கிராமங்களில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, நேஷனல் இன்டர்நேஷனல் வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த இஷ்யூ தான் பறக்கும். ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் போனால் என்ன நடக்குன்னு எல்லாரும் அந்த பாடம் கேட்கீங்களா? இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வேற எந்த அரசியல் லெவல் போட்டும், ஆனால் விஷயம் இன்டர்நேஷனல் வரைக்கும் டெல்லி வரைக்கும் பெருசாகாது. ஆனால் தளபதி விஜய் நாளைக்கு அந்த இடத்துல போய் நிற்கும் போது பாருங்க, மக்களோட அந்த போராட்டத்தை கலந்துக்கும் போது பாருங்க என்ன நடக்குது. அதுதான் தளபதி விஜயோடைய பவர் என்னன்னு. அதாவது நீங்கள் சினிமா அந்த பாலையை சொல்லணும்னு போனால், சினிமாவில் கத்தி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த விவசாயிகள் போடுறது வெளியில யாருமே பெருசாக கண்டென்ட்டாக கிரியேட் பண்ண மாட்டாங்க, மீடியாக்கெல்லாம் கவர் பண்ணி வர மாட்டாங்க. இதெல்லாம் என்னங்க நியூஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வைரல் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ், பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நியூஸ் தான் அவங்களாம் கவர் பண்ணுவாங்க. அதான் அந்த படத்தையே தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அங்கே ஏதாவது பண்ண வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி முக்கியத்துவமாக இடம் பெறணும் அந்த விஷயம், அந்த மக்களுக்காக அவர் போய் நிற்கும் போது தான் அது முக்கியத்துவமே பெறும். அதுதான் தளபதி விஜய் அந்த காலத்துக்கு போறாரு. ஆனால் இந்த தற்கொலை வாடகைகள்லாம் அவரு படையூர் ஆஃபீஸில் வந்து அறிக்கை விடும் போதெல்லாம் அவர் பனையூர் வந்து வெளியேற மாட்டாரு, அது பண்ண மாட்டாரு, இதை பண்ண மாட்டாரு பேசின வடவையெல்லாம் இப்போ ஒரு களத்துக்கு போறாரு. ஒரு பெரிய ஒரு மாச்சம் வெடிக்க போது தெரிஞ்ச உடனே அவரு அங்க போற என்ன பெரிய மாச்சம் வந்துட போகுது, அங்க போற என்னத்தை பண்ணிட போறாரு, ஏன் இங்க இருந்தே சொல்ல வேண்டியது இங்க வேற ஏன்டா ஏன்னு கேட்கிறேன். அப்போ உங்க வாயெல்லாம் நீங்களாம் அது வாயின்னு கேட்கிறேன். ஸோ நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்போ அவர் போய் போவாரு, அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு வெடிக்கும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் மேடையில் பொது மேடையில் பேசுறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசியல் பேசுறதை எப்போ பேசுறாரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மாநாட்டு மேடையில் கச்சிதமாக நறுக்குன்னு பேசிட்டாரு, தெருக்கி விட்டாரு. ஸோ இப்போ ஒரு போராட்ட காலத்துக்கு அவரு போய் நிற்காருன்னா அந்த போராட்ட காலம் எப்படி மாறும்? ஏன்னா நம்ம படத்தில் பார்த்துருக்கோம், நிஜத்தில் பார்க்கணும்ல. நிஜத்தில் தளபதி விஜய் ஒரு போராட்ட காலத்தில் போய் இறங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக நிற்கும் போது அது வேற மாதிரி அரசியலாம் தெரிக்கும். இன்டர்நேஷனல் டெல்லி வரைக்கும் தளபதி விஜய் தான். ஸோ அந்த அரசியல் யூகமே மாறும். அதாவது இந்த நேரத்தில் இந்த இடைத்தேர்தல், ஈரோட்டில் இடைத்தேர்தல் இதில் தளபதி விஜய் கலந்துக்க மாட்டாங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இந்த இடைத்தேர்தல் நிற்கிறதுக்குலாம் அவர் வரல, அவர் சட்டமன்றத்தில் நோக்கி வராரு. 2026 சட்டமன்றத்தில் நிற்ப அப்படின்னு தெளிவாக அறிவிச்சாரு. அவருடைய பிளான்ல அவர் சொன்னதுல எந்த ஒரு மாற்றத்தையுமே அவர் பண்ணல. ஏன்னா அவர் பக்கா பிளானோட வராரு. ஆனால் இங்கே ஒரு தற்கொலைகள் வந்துச்சுன்னா இடைத்தேர்தல் அவர் நின்றுக்கணும். நேரத்தில் இந்த பச்சை வந்து சேகுவாரா அது சொல்லுது. அதாவது அவர் இடைத்தேர்தல் நிற்கணுங்க, ஏன் அவர் போட்டுட்டு தோக்கட்டுங்க, தோத்து அதில் வந்து என்ன அவர் வந்து கற்றுக்கணுங்க, கற்றுக்கிட்டு தாங்க அடுத்த வந்து போடணும். நிற்க மாட்டேன்னா இவரு டேரக்டர் 2026 மட்டும் இடத்த ஜெயிச்சுட்டு வரான், ஏன் நிற்க விட்டு தான் எடுத்துருந்தா ஏன் பயந்து போறாரு கோலையா அப்படின்ட்டு. இதுவே ஒரு பச்சை வந்து மாறி மாறி பேச ஆரம்பத்தில் எப்படி தளபதி செம்படிச்சது, இப்போ யார்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாங்க எல்லாம் தெரியும் சரியா. ஆனால் இவரு மட்டும் இல்லை, இந்த ஆளுக்காக நம்ம சொல்ல வச்சிடலாம், ஒட்டு மொத்தமாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல ஏன் இடைத்தேர்தல் அவர் நிற்கல அப்படின்ட்டு. அவரு
முதல்ல ஒரு பிளான் பண்ணது 2020 சட்டமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நிக்கணும், மொத்தமா நின்று என்ன ஒரு வாக்கு வங்கியதை பார்க்கணும் நம்முடைய மக்கள். அப்பனா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் களப்பணி நிறைய பண்ண வேண்டியிருக்கு. தளபதி விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை பேசுகிறார், அப்புறம் ஒரு பொதுமேல பேசுகிறார், ட்விட்டர் மட்டும் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அது வந்து சரியானது கிடையாது. இந்த டைம்ல இப்போ 2020 கலந்துக்கிறது, அதாவது பெரிய பெரிய எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அவங்களே பயப்படும் போது பிஜேபி இந்த கட்சிகள் நிறைய அதுகளே வந்து பார்த்தீங்கன்னா உரக்கட்டுது. ஏன்னா அங்கே வந்து இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. புரியுதா? சீமான் அவர் நிற்கிறாருன்னா அவருடைய வாக்கு வங்கி என்னங்கிறத காட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு. இப்போ அதில் நின்று அவருடைய வாக்கு வங்கி காமிச்சாதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவரோட சேருவாங்க, அவருடைய இது என்னங்கிறத அவர் கட்சி தூக்கி நிற்பட முடியும். ஏன்னா அவர் கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிந்து போயிட்டாங்க. ஸோ அவர் நிற்கிறது சரியானது, அதில் வந்து மாற்று தான் கிடையாது. அவர் நிற்கிறது தான் பிஜேபியே இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்காம விளையிருக்க முதல்ல நிற்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி நிற்கிறது காரணமே சீமான் அவர் விட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, அவருடைய வாக்கு வங்கி அவர் நிரூபிக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம்ல தமிழை வச்சுக்கலாம் ஏன் நிற்கலன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அவர் களத்துக்கு வரணும். இப்பதான் முதல் முறையா களத்துக்கு போறாரு, பறந்துருக்கு போறாரு. அதுக்கடுத்தமா மக்களுடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், மக்களுக்கும் அவருக்கும் இன்டென்ஷன் வந்து நெருக்கமாகணும். நம்மளுக்கு ஒண்ணுனா தளபதி விஜய் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே வரணும். ஏன்னா தளபதி விஜய் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவர் வராரு, ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு அவருக்கு. ஆனா இந்த மக்களுடைய தொடர்புங்கிறது வரணும்ல, இன்டர்நெட் வரணும்ல, ட்விட்டர் அறிக்கை விட்டு இருக்காரு. ஸோ அது களத்துக்கு போய் மக்களுக்கு அதுக்கப்புறமா இந்த அடுத்த கட்டமா அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். என்ன கேட்டீங்கன்னா என்னென்ன பண்ண போறேன், எல்லா கட்சிகளுமே சொல்லுவாங்கல்ல நாங்கள் தேர்தலுக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சியை பிடிச்சி இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அறிவிப்பு கொடுப்பாரு, அதுதான் மாசா இருக்கிற ஒரு இது. ஸோ அந்த செக்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அறிவிச்சு ஒரு பிளான் வரும்போது தாங்க அவருடைய வாக்கு நிரூபிக்க முடியும். சடனாக போயிட்டு ஒரு இடத்துல போய் நிற்காரு வச்சுருக்கலாம், இடத்துல நிற்காரு, அங்கே என்ன மாதிரி நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வரும்னு வச்சுருங்க. அந்த நெகட்டிவ் இமேஜை அப்படியே கொண்டு வந்து சட்டமன்ற தேர்தலில் இந்த எதிரிகள் கூட்டங்கள்லாம் அப்படியே கொண்டு வைப்பாங்க. பார்த்தீங்களா, அவருக்கு வந்து செல்வாக்கு கிடையாது, ஆளாளுக்கு. அதாவது தளபதி விஜயோடைய முழு பலம் என்னங்கிறத முழுசாக பயன்படுத்தலாம், அதோடைய நம்ம அறுவடை பண்ண முடியும். ஸோ அது தளபதி விஜய் நல்லாவே தெரியும், எனக்கு யாருக்குமே தெரியும். இடைத்தேர்தல் வரும்னு சொல்லி இடைத்தேர்தலாம் அவர் நிற்கவே மாட்டார். அவருடைய ஏமே சட்டமன்ற தேர்தல். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு வரலையே, அவருக்கு புதுவிதமான அரசியல, அதாவது நம்ம முதலமைச்சர் ஆகணும், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தானே வராரு. இதுக்கு நம்ம அவர் சினிமா விட்டு வராரு. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாளுக்கு, அதாவது அதுக்கு வந்து சரியாக வந்து ஒரு வாழ் சொல்லியிருப்பார். அது ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கூத்தாடிங்கிற கூச்சை உடைத்து அவர் வந்து ஒரு அதிசயமா அரசியல மையமானார் அப்படிங்கிற மாதிரி பெருமையா வாழ்த்திருப்பாரு எம்ஜிஆர் அவர்ல. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட ஈர்ப்பு இருக்கும். எப்பவுமே எம்ஜிஆர் அவருடைய ஒரு ஈர்ப்பு தளபதி விஜய் இருக்கு, அது எந்த வித மாற்றத்தும் கிடையாது. அதனாலதான் அவர் வந்து சொன்ன அந்த கூத்தாடிங்கிற வார்த்தையை அவர்கள் அழுத்தி அது அரசியல அதிசயமானவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு அந்த வாக்கியத்தோடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தார். இதை ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாருமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமால இருந்து அரசியல் வந்துட்டா ஒரு பெரிய எம்ஜிஆரா அப்படின்னு நக்கல் பண்றாங்க. ஸோ ஆனால் என்ன பத்தி என்ன கேட்டீங்கன்னா, சினிமால இருந்து அரசியல் வந்துட்டா நீ என்ன பெரிய விஜயாப்பா அப்படின்னு கேட்கிற காலம் இன்னும் வெகு தொலைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் நடக்கும். அதாவது இப்போ எல்லாரும் எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கீங்களே, எம்ஜிஆரை விடையும் விஜய் அவர்கள் ஒரு துணிச்சலானவர், தைரியமானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது விஜய் அவர்களுக்கு எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்ஜிஆருடைய அந்த அதாவது சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்து மக்களிடையே இவ்வளோ ஒரு செல்வாக்கமானார்ல, அந்த ஒரு பிடிப்பு தளபதி விஜய் அவர்களுக்கு. அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவங்களுடைய ஒரு ஈர்ப்பு பிடிக்கலாம், ஆனால் அவங்கள மாதிரியே வரணும்னு தளபதி விஜய் நினைக்கல. ஏன்னா தளபதி விஜயோடைய ஸ்டைல் வேற. அதாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவர் அடுத்த எம்ஜிஆரா அப்படின்னு கிண்டல் பண்றாங்களா, அவர் அடுத்த எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் வாரிசுலாம் நாங்கள் சொல்லவே இல்லை, அவர் சந்திரசேகர் வாரிசு. தளபதி விஜய் அவர்கள் அவர் தனி ரூட்டு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அதுக்கு அடுத்தாப்புல வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் அரசியலை வந்து நல்ல விதமா முன்னெடுத்து கொண்டு போனாங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் அந்த அரசியல் இருக்கும் போதே சினிமா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பீக்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல இருக்கிற போது, உச்சபட்ச அடியாக இருக்கும்போது அந்த சினிமா திறந்துட்டு நான் முழு நேர அரசியல்வாதியா வாரம் சொன்னார்ல, அது மிகப்பெரிய ஒரு துணிச்சல் தில்லு. அதாவது எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஒரு தில்லு, அதுதான் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அவருக்குன்னு அதாவது எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்தும் விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் அவர் கத்துக்கிட்டாரு. அந்த அனுபவங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சு அரசியல் அப்படிங்கிறத, அதாவது எல்லா விஷயங்களும் நம்ம பட்டு தெரிஞ்சு கூட முன்னாடி உள்ளவங்களுடைய அனுபவங்களை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அவங்களுடைய ஸ்டைலை பின்பற்றக்கூடாது, அவங்களுடைய ஒரு ஃபாலோ பண்ண அவங்களுடைய பாதையில் போகிறதுக்கு தளபதி விஜய் வரல. தளபதி விஜய்க்கு தனி ரூட் இருக்கு, தனி பாதை இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாதையில நாம வந்து இப்போ ஒன்று தீர்மானிச்சிருக்காரு, அது அவருடைய ஸ்டைல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விருப்பமா அவர் வந்து புரிஞ்சிருக்காரு. ஆனால் அவருடைய எந்த ஒரு கொள்கை தலைவராகவோ அவரை முன்னிறுத்தி எதுவுமே பண்ண போறது கிடையாது தளபதி விஜய் அவர்கள். தளபதி விஜயோட தனி ரூட்டு, தனி சாம்ராஜ்யம். ஸோ அதை இனிமே தான் பார்க்க போறீங்க. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வாடகைகள் விதவிதமாக கட்டளைறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இவரை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையில் வராரு, இவரை பார்த்து பயப்படுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த அரசாங்கத்தை பற்றி பேச மாட்டேங்காரு, இவரை கருச்சுன்னா இதுக்கு போய் சொல்ல மாட்டேங்காரு அப்படின்னு விதவிதமா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வலைப்பேச்சு அந்த ஆள் பேச ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய கேட்குற அந்த ஆள்கிட்ட
அதாவது சீமானவர்கள் பெரியாரை பத்தி பேசுற இந்த கருத்துக்கு ஏன் தளபதி விஜய் பத்தினா ஒரு மறுப்பு தெரிவிச்சு ஏன் வந்து பத்தினா எதுவுமே பேசல, அதை பத்தி பேசாமல இருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது சீமானவர்களை பார்த்து தளபதி விஜய் பயப்படுறாராம், அதனாலதான் வந்து கருத்து தெரிவிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசுறதுக்கு சீமான் குரூப் வந்து வச்சு செஞ்சுட்டாங்களா, அதனால பத்தினா இப்போ வந்து அவர் வந்து கருத்து தெரிவிக்கல சீமான பேசுறதுக்கு அப்படிங்காரு. எனக்கு அதை கட்ட சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது விஜயோட கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததை பார்த்து சீமானவர்கள் தான் பயப்படணும், சீமானவர்களுடைய அந்த கூட்டங்கள் தம்பிகள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தான் பார்த்தீங்கன்னா வீக் ஆகி அங்கிருந்து கூடவே காலியாகிட்டு இருக்கணும். புரிஞ்சுருக்கீங்களா? சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்முதிரமா அந்த பாட்டெல்லாம் கிடையாது. அவங்க ஆரம்பத்தில் அவங்களோட கொள்கையை சொல்லி மாநாட்டை பேசுறதுனால இவங்க கொந்தளிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தன்னை எதிர்த்து பேசும்போதே அதை கண்டுக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ கடந்து போங்க, மக்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி பேசுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இது எதுக்கு பேசுறோம்னா ரெண்டு விஷயங்கள். அதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு முதல் முறையாக மாநாட்டில் கொள்கை தலைவர் பெரியார் அறிமுகப்படுத்தும் போதே அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை எந்த காலத்துல ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கொள்கை தலைவருடைய நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ பெரியார் அவர்கள் என்னென்ன பேசிட்டு போனாருங்கலாம் வந்து அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அவர் பேசுறது அவர் அப்படி சொன்னது கிடையாது. அதாவது சீமான் அவர் சொல்ற மாதிரி அவர் சொல்லலைன்னா அதுக்கு பெரியாருடைய திராவிட கழகம் இருக்குல்ல, அவங்க அதுக்குண்டான ஆதாரத்தை நிரூபிச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். அவர் மேல இன்னுமே ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நிரூபிக்க முடியல. புரியுதுங்களா? ஸோ இந்த சமயத்துல அது மட்டும் இல்ல, சீமான் அவர்கள் முன்னுக்கு பின்னா மாறி மாறி பேசிட்டு இருக்க முடியாது, அவர் ஒரு ஸ்டாண்டர்டா அவர் பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்புறம் அவர் பேசுறதுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் கடந்து போனால் அது ஒரு மக்கள் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா. ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கு பத்தி இது வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இதெல்லாம் வந்து அதாவது ஆளும் கட்சி வந்து எதுக்காக இதை மடமாச்சினாங்கன்னு வைரலாக்குனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது அங்கே நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆகட்டும், இன்னும் பொங்கல் இஷ்யூ, இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காண்டி இந்த பெரியார் இஷ்யூவை வச்சு இந்த ஒரு மாசத்தை போக்கடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலா அந்த விஷயத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் எப்பவும் பேசணும். சீமான் அவர்கள் ரீசெண்டா பெரியார் எல்லா இடங்களையும் பேசியிருக்காரு. சடனா மட்டும் அதை தூக்கி பிடிச்சி அதை பெருசா வயலாக்கணும்னா அதான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது வந்து விவரமானவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. விவரம் இல்லாத பார்த்தீங்கன்னா ஏன் அவன் தலைவர் தெரிவிச்சு அது குரல் இது கொடுனா மக்கள் பிரச்சனைகளை குரல் கொடுன்னு கேட்குங்க, அதுக்கு பதில் சொல்லுவாரு. மக்கள் பிரச்சனைக்கு எல்லாத்தையும் குரல் கொடுத்து தான் இருக்காரு. அவருக்கு தெரியும் எந்த பிரச்சனை குரல் கொடுக்கணும், எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்கூடாது. ஸோ மக்கள் பிரச்சனை தான் முக்கியம், அதை பத்தி பேசணும். சரியா? அதனால இவர் மாதிரி அரசியல் பண்ணலையா, அவரை எதிர்த்து கேள்வி வைக்கல, இவர் எதுக்கு நினைக்கிறேன், அவர் மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சவரும் மக்கள் பிரச்சனை தான் முக்கியமா மையமா கூட செயல்படுவார். எப்ப வந்தாண்ண பரந்தூர் விமான நிலையத்துல இன்னும் பிரச்சனை அப்படித்தானே இருக்கு. முக்கியமா பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏன் நீ கேட்கீங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு இந்த மத்திய அரசு இந்த மாநில அரசு இருக்குல்ல, ரெண்டு பேரும் தான் அந்த விமான நிலையத்தை அங்க அமைச்சு அவங்க கங்கம் கட்டிட்டு கூட்டணியில் இருக்காங்க, ரகசிய கூட்டணியில. ஸோ அதாவது பரந்தூர் விமானத்தில் முதலா காட்டி வச்சு ஒரு அரசியல் பண்ணாருன்னா ரெண்டு பேருக்குமே சரியா ஒரு விதி கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுங்களா? ஒருத்தர் அடிச்சா போது ரெண்டு பேருக்குமே அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பரந்தூருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராரு. ஸோ நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எப்போ பரந்தூர்ல கால் வைப்பாரு தளபதி விஜய். ஒரு போராட்ட காலத்துல சினிமாவில் பார்த்துருக்கோம், நேரடியாக ஒரு போராட்ட காலத்தில் கலந்துட்டு எந்த மாதிரி அரசியல் தீப்பிட்டிக்கும் எதிரிகள்லாம் கதறுவாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும், எந்த மாதிரி ஆர்வமா இருக்குங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.